ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். அதனால் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அதாவது என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு ஃபோட்டோஸ் வந்து நம்ம எப்படி டெம்ப்ளேட் மூலியமாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் தான் பார்க்க போகிறோம். அது லெட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. கொஞ்சம் சின்ன வீடியோ தான், சீக்கிரம் முடிஞ்சிடும். கடைசி வரை பாருங்கள். பிக்சார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் பண்ணோடனே கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காலேஜஸ், டெம்ப்ளேட்ஸ், பேக்ரவுண்ட்ஸ், கேமராஸ் அந்த மாதிரி இருக்கும்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த டெம்ப்ளேட்ஸ் இருக்குல்ல, ஆல் டெம்ப்ளேட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா சோஷியல் மீடியா டெம்ப்ளேட்ஸ்லாம் காட்டும். உங்களுக்கு அந்த சைஸ் எல்லா சைஸ்ன்னு இருக்கும். அது ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் என்னென்ன சைஸ் இருக்கோ அதுக்குள்ளே ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு காட்டும். இப்போ ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்குள்ளே டெம்ப்ளேட்ஸ் காட்டும். அது மாதிரி யூடியூப், அது மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக்ஸ் இருக்கும். அது என்னென்னா இப்போ என்ன கரண்ட்டில் என்ன செலிப்ரேஷன், ஃபெஸ்டிவல்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நியூ இயர்ஸ், வின்டர் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட்ஸ்லாம் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிக்கு நான் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ண போகிறேன். அதனால் இதை கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ்லாம் காட்டும். அதுக்கேற்ற மாதிரி டெம்ப்ளேட்ஸ்லாம் உங்களுக்கு காட்டும். இப்போ நம்ம இது மாதிரி டெம்ப்ளேட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சப்போஸ் இந்த இது இருக்குல்ல, மார்னிங் மூட், இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த இமேஜ் கிடச்சிரும். ஸ்டோரி, அதாவது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஆட் பண்ணுற மாதிரி. இப்போ இங்கே மார்னிங் மூடுன்னு இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து அப்படி தனியாக வந்துடும். அது இப்போ அதை நம்ம கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இது மாதிரி ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் நம்ம ஹாப்பி பர்த்டே அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு நம்ம அது கூட இப்போ இதுக்கு வந்து நம்ம ஃபாண்ட் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியாக பண்ணிக்கலாம். நம்மளும் அதை ரீப்ளேஸ் பண்ணால் மட்டும் போதும். உங்களுக்கு யூனிக்காக இமேஜ் இருக்கும், எல்லா இமேஜும் பார்க்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லேபிள் இருக்குல்ல, அந்த லேபிளை வந்து நம்ம கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருங்க, அது வந்து லைட் கலரில் இருக்குது. நான் இதை கூட பிளாக்காக அவங்க மாற்றணும்னா பிளாக்காக மாறிடுச்சு. இப்போ ரெட் கொடுக்குறேன்னா ரெட்டாக மாறிடுச்சு. அதே மாதிரி இங்கேயும் அது மாதிரி இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு என்ன பிடிச்ச கலர் அது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே அந்த பார்டர், அப்புறம் இதுக்குள்ளே ஃபோட்டோஸில் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீப்ளேஸிங் கீழே காட்டும் உங்களுக்கு. அதை ரீப்ளேஸ் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அந்த மாதிரி ஃபோட்டோஸில் ஆட் கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸில் காட்டும். ரீப்ளேஸ் கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஃபோட்டோஸ் கிடச்சிரும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எங்கே வச்சுக்கலாம். இது மாதிரி ஃபோட்டோஸ் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே மை ஹோம் அது மாதிரி எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இதோட ஃபோட்டோஸ் அவ்வளோ இதுதான். இது மாதிரி தான் பண்ண முடியும் நம்மளால். அப்புறம் சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் வீடியோ பண்ணலான்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் ஏற்கனவே பிக்சார்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்து தெரியாமல் இருந்தாலும் இப்போ தான் தெரியும்னு சொன்னாலும் ஹேஷ்டேக் ஒன்று யூஸ் பண்ணி சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.